ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி தொடரப் போகிறதா அல்லது ஆட்சி மாற்றம் நிகழப் போகிறதா அப்படிங்கிற கேள்வியை மையமாச்சு தான் தற்போதைய தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவர் விரித்திருக்க அந்த அரசியல் வலை பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப கூர்மைப்படுத்தி அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அதை உடைக்க தவறக்கூடிய பாஜக மீண்டும் ஸ்டாலின் வைக்கிற வலையை வந்து சிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் பார்க்குறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. பாஜக ஐயோ என்று பதறி எடுத்துக்கொண்டு அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதோட பின்னணி என்ன, களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம விரிவாக பார்ப்போம். திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பிரச்சாரத்தை குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் அவர் இப்படி வடிவமைச்சார். அது எப்படி பண்ணார் அப்படின்னா, குறிப்பாக நெல் விவசாயிகளுக்கு மத்திய அரசு துரோகம் செய்யுது. ஏன் அப்படின்னா, மத்திய அரசு அண்மையில் வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை வந்து நிறுத்தணும் அப்படின்ற வகையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. ஸோ வந்து மத்திய அரசு தடுத்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை நான் கொடுப்பேன், அதாவது குவிண்டாலுக்கு வந்து 3500 ரூபாய் நான் உயர்த்தி தருவேன், அதை யார் தடுத்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்னன்னா, மக்கள்கிட்ட குறிப்பாக டெல்டா விவசாய மக்கள்கிட்ட என்னன்னா, மத்திய பாஜக அரசு துரோகம் விளைவிக்கிற மாதிரி எதிரியை நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு தோழனா நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நெரட்டிவ் அவங்க செட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த நெரட்டிவ் செட் பண்ணதுனால உடனடியாக வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப கொந்தளிச்சு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க, ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் அவங்க தெரிவிச்சாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, மூச்சுக்கு 300 முறை நான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அவங்களுடைய நிதி அமைச்சர்கிட்ட இருந்தால் எனக்கு அந்த கடிதம் வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அதனால் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மறுப்பை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, ஐயோ நான் வந்து இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டையோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளை நான் டார்கெட் பண்ணவே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில தலைமைச் செயலாளருக்கும் அந்த கடிதம் எழுதியிருந்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, மாநில அரசு விவசாயம் சார்ந்த கொள்கையை வகுக்கும் போது தேசிய நலனை பிரதானமாக வச்சு நீங்கள் அதை வகுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நெல் கோதுமை போன்ற பயிர்களை விளைவிக்க நிறைய நீர் தேவைப்படுகிறது. ஸோ வந்து அதை நம்ம மாற்றிட்டு அதே மாதிரி வந்து எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் போன்ற மாற்று பயிர்களை நோக்கி நம்ம நகரணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த திட்டத்தை வடிவமைக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் நான். ஸோ வந்து இதை சொல்லும் பொழுது நான் எங்கே வகையிலும் உங்களோட ஊக்கத்தொகையை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது. ஊக்கத்தொகை வழங்குறது அப்படிங்கிறது அந்தந்த மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. எம்எஸ்பி அப்படிங்கிறது மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச விலையை வந்து நாங்கள் நிர்ணயிப்போம். அதுக்கு மேலே கூடுதல் தொகை அப்படிங்கிறது அந்த மாநில அரசோட சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது. அதில் நாங்கள் தலையிடவே கிடையாது. நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து கடிதமாக எழுதவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மறுப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நெல் விவசாயிகள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எங்களுக்கு உர விலை தட்டுப்பாடு இருக்குது, டீசல் விலை ஏறி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கட்டாயமாக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபா ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை, அது நிறுத்தக்கூடாது, அது வந்து வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு சொல்லக்கூடிய இந்த பலதரப்பட்ட பயிர்களை பயிரிட சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை நாங்கள் எதிர்க்கல, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த மண்ணின் தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீரோடைய படுக்கையில் இருக்கக்கூடியது. ஸோ காவிரி நதிநீர் தான் பேஸ் ஆதாரமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே நெற்பயிர்கள் தான் வந்து விளைவிக்க முடியும், அதுதான் வந்து இந்த மண்ணினுடைய தரத்துக்கு நிகரானது, அதுதான் சரியானது. ஸோ வந்து அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இங்கே நட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஊக்கத்தொகைங்கிறது கட்டாயமாக தேவை. அதை தாண்டி இங்கே வந்து இந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கிடங்கு இருக்கும், அந்த கிடங்கில் வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குது, அந்த முறைகேடுகளை சரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டைக்கு வாங்குற கமிஷன்ஸ் வந்து அதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த ஈரப்பதத்துக்கான அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல் போயிட்டுருக்கு. ஏன்னா மத்திய அரசு வந்து ஏற்கனவே பார்த்தோம், நெல்லை கொள்முதல் செய்யணும் இத்தனை % ஈரப்பதம் இருக்கும், அதுக்கு மேலே இருந்தால் நாங்கள் கொள்முதல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஸோ எனவே சொல்லிட்டு இப்போ என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கிற அழகா அந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிற விஷயத்தில் நான் வந்து மத்திய அரசு தடுக்குது, நான் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வலியுறுத்தி சொல்கிறாரு. இப்போ இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மூட்டைக்கு வாங்குற கமிஷன் பிரச்சனை இருக்குல்ல, அதை தான் பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஏன்னா ஈரப்பதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் கமிஷன் தடுக்கிறோம், இந்த இடத்துல மிகப்பெரிய ஊழல் நடக்குது, திமுகவுடைய அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து இந்த மாதிரி விவசாயிகள் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் சேஃபாக வைக்கிறதுக்கு
போதுமான அளவில் சேஃப்டியான கிடங்குகள் இல்லை. அதனால் என்ன, மழை பெய்யும் போது பல இடங்களில் வந்து அந்த பயிர்கள் வந்து நல்லா அந்த மூட்டை நனைஞ்சு அதிலே வந்து முளை விட்டுருது. அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து போதிய அளவில் வந்து கிடங்குகள் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மத்திய பாஜக அரசு இதில் ஏன் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிகப்படியான நெல்லை வந்து உற்பத்தி செஞ்சுறாங்க, தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்றாங்க. குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியில் மட்டும் எடுத்து பார்த்தா மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ஏக்கரில் வந்து சாகுபடி செய்வதற்கான ஸ்பேஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதுவும் இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான விளைச்சல் வந்து அங்கே விளைஞ்சது. ஸோ வந்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நெல்லை விட்டுட்டு வேற பயிர் நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுது. அதனால மத்திய அரசு அதை சொல்றாங்க. ஸோ இங்கே அழகாக வந்து ஸ்டாலின் கிளவராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தை உடச்சி போட்டார். என்னன்னா, ஊக்கத்தொகை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதை நான் மீறி கொடுத்தே ஆகும் அப்படின்னாரு. ஏற்கனவே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த 5000 ரூபா அமௌண்ட் போட்டார் பார்த்தீங்களா, அந்த 5000 ரூபா போட்ட அமௌண்ட் ஏன் போட்டேன் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் வச்சு பாஜக ஒரு விஷயத்தை செய்ய பார்க்குறாங்க, இந்த 5000 ரூபா பணத்தை போடுறதை முடக்க பார்க்குறாங்க, ஸோ அதையும் மீறி நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இப்போ அதே மாதிரி பண விவகாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3500 ரூபா நான் தடுத்தலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல டிஎம்கே ரொம்ப அழகாக வந்து நெல் விவசாயிகளுடைய அவங்களோட ஆதரவு பெறக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்கு. இந்த இடத்துல பாஜக வேற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இடையில இருக்கக்கூடிய அதிமுக என்னன்னா, அந்த கமிஷன் விவகாரத்தை டார்கெட் பண்ணி அதை வந்து திமுக அரசு தடுக்க தவறிச்சு அப்படின்ற மாதிரி அரசியல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் இந்த குறிப்பாக இந்த ஊக்கத்தொகை விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியால பேச முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கடிதம் எழுதிட்டாங்க இல்லையா, பாஜக கடிதம் எழுதுனால எடப்பாடி பழனிசாமியால பேச முடியல. ஸோ இந்த இடத்துல என்ன, ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் தள்ளப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்தை அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது வரும் நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எனிவே இந்த தவறான ஸ்ட்ராட்டஜி என்ன பிரச்சனை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா பகுதியில் கிட்டத்தட்ட 41 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 41 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே யார் ஸ்கோர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, போன முறை அது 2021 டிஎம்கே தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க. ஏடிஎம்கே வந்து 2-3 பிரிவை உடஞ்சிருச்சு. ஸோ வந்து அதனால் வந்து அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. டிடி தினகரன் தனியாக நின்னாரಲ್ಲ அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இந்த முறை வந்து அங்கே வெற்றி பெற வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நெல் விவசாயிகளுடைய நலனை பெறுவதற்கு, அவங்களோட ஆதரவு பெறுவதற்கு பதிலாக அவங்களோட எதிர்ப்பு சம்பாதிக்க மாதிரியான இடத்துக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி அவங்க சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த பகுதியில் மட்டும் இது பிரச்சனை ஏற்படுத்துறதுல தமிழ்நாட்டோட வட மாவட்டமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம், அதே மாதிரி பார்த்தா விழுப்புரம் பகுதிகளில் அங்கேயும் கூட வந்து சில நெல் விவசாயிகள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து மதுரை, திருநெல்வேலி அங்கெல்லாம் தாமிரபரணி பாசனம் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய நெல் விவசாயிகள் இருக்காங்க. ஸோ அவங்களையும் சேர்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் மட்டும் டாமினேட் பண்ணக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 தொகுதிகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த நெல் விவசாயிகளுடைய ரோல் அப்படிங்கிறது 70-80 தொகுதியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இந்த நெல் விவசாயிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு 70-80 தொகுதியில் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அது எந்தெந்த பகுதியில் அப்படின்னு எடுத்து பார்த்தா, குறிப்பாக வந்து காவிரி டெல்டா மண்டலங்களை எடுத்துட்டா கிட்டத்தட்ட 41 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்கள் வருது. இந்த 6-7 மாவட்டங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 41 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து நெல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி வட தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் வந்து குறிப்பாக வந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் அப்படின்ற இடத்துல கடலூர், அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம், அதே மாதிரி இல்லை சவுத்தில் வந்து மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இந்த நெல் விவசாயிகள் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதிகளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி டிஎம்கே வந்து தங்களோட பிரச்சாரத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே 21 தேர்தலையும் மக்களவைத் தேர்தலையும் இந்த மாதிரி விவசாயிகளுடைய ஆதரவு பெற்றக்கூடிய திமுக இந்த முறை பாஜக எதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த அலைன்ஸை என்டிஏ அலைன்ஸை எதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வியூகத்தை வகுத்திருக்காங்க. இது எப்படி இந்த வரும் நாட்களில் உடைக்க போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பாஜக உடைக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விவகாரமாக பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேரோட எதிர்ப்பு சம்பாதிக்கிற வகையில் இந்த இடத்துல பாஜக ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தை கரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே சொல்லாமல் கரெக்டாக நேரம் பார்த்து எலெக்ஷன் டைமில் கொளுத்தி போட்டிருக்காரு. கொளுத்தி போட்டதா இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் கட்டமைக்கக்கூடிய நெரேட்டிவ் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான எலெக்ஷன். அது இடையில வந்து ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. ஐபிஎல் மேட்ச் வந்து டெல்லி வர்சஸ் சென்னை, அதில் சென்னை வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் குறிப்பிடுறாரு. நான் வந்து காரில் போகும்போது மேட்ச் பார்த்துட்டு போனேன், என்ன பண்ணுச்சு, டெல்லி தோற்றுருச்சு, சென்னை வெற்றி பெற்றுச்சு, ஸோ அதுதான் இந்த எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார். ஸோ வந்து அவரோட பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக இந்த மாதிரியான விஷயத்தை வந்து திரும்ப எடுத்து வந்து அவர் வந்து தன்னோட பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுது. பாஜகவுக்கு மட்டும் நெருக்கடி இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுது. ஏன்னா தன்னோட ரோல் அவர் அங்கே பிரதானமாக முன்வைக்க முடிய மாட்டேங்குது. அவர் ஏதாவது முன் வச்சா அதை டவுன் பண்ணிட்டு பாஜக தான் வந்து திமுக வந்து பிரதான எதிரியை கட்டமைக்கிறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற செஞ்சால் கூட அதை வந்து அவரை மாற்றிடுவாங்க, பீகார் ஸ்டைலில் அவரை 6 மாதத்தில் மாற்றிடுவாங்க. பாஜக தான் வந்து ஆட்சி செய்வாங்க. குறிப்பாக காரைக்குடியை சேர்ந்த எச் ராஜா தான் ஆட்சி செய்வார், சிஎம்ஆ இருப்பார் அப்படின்லாம் திருமாவளவன் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து எடப்பாடி பழனிசாமியை சைட் டவுன் பண்ணிட்டு பாஜகவே பிரதானமாக வச்சு இந்த அரசியல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்பொழுது அதை உடைக்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சைகளில் வந்து திரும்ப பாஜக சிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி தான். இந்த விவகாரத்தெல்லாம் கையில் எடுக்கும்பொழுது மீண்டும் திமுக பக்கம் விவசாயிகள் நகர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை வந்து எப்படி மாற்றியமைக்க போகிறாங்க, என்னென்ன பிரச்சனை அந்த பகுதியில் கூர்மைப்படுத்தி அரசியல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.